தைரியமாக இருக்கு. அதே சென்னை மாநகர் எல்லை பெண்மகளின் வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்னப்பா பொம்பளை பிள்ளைய பற்றி என்னப்பா பிரச்சனை? மச்சான் கொஞ்சம் வேண்டிதாங்க. யாருக்கு? உங்கள் பொண்ணுக்கா? பொண்ணு எங்கே இருக்கா? என்ன விழுக்கு இப்போ கால் வந்துட்டு வாங்க. இவர் யார்? சகோதரன், அன்பு சகோதரன். புதிய வாழ்வை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? 90 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. அதுவரை பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை அமைஞ்சிடும். புரியுதா? ஜெயிச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? வெளிநாட்டுக்கு போக வேண்டியதுனடா தம்பி. போக விருப்பம் இல்லையா? அப்படியா? சரி, அப்படின்னா உனக்கு தொழிலை இந்தியாவிலே நடத்தி தரேன், வெற்றியாகி தரேன். இந்த அப்படி ஜெயிப்போம். அதுக்கு என்னை 3 முறை சந்திக்கவா, உன் பணத்தை வாங்கி தரேன். பக்கத்தில் வா. இந்தா நல்லா காப்பாற்றுறேன். 3 முறை சந்தியுங்கள். கோர்ட்டில் வழக்கு யாருக்கு? வருக. ஒரு பொம்பளையும் இருக்காள வழக்கில். இது யாருக்குள்ள? உங்கள் அக்கா? சரி, ஓகே. உனக்கு என்னம்மா வழக்கு? உன் வீட்டுக்காரர் எங்க? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. தியாகராஜா, இதில் வெற்றியாக்கி தந்தா போதுமா உங்களுக்கு? வேறு என்ன வேணும்? காலில் விழுந்துட்டு வா. இன்னொரு தரம். அப்படியா? நீங்கள் மட்டும் இப்படி இருக்கிறீங்களா? இதெல்லாம் ஜெராக்ஸ் தானே? காசு யார் கொடுக்க போகிறா? காசும் வேணும், சேர்ந்தும் வாழணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று மெயின்டெனன்ஸ் வாங்கி பணம் மட்டும் வாங்கணும், அப்படின்னா சேர்ந்து வாழணும். நீதி தவறி என்னையா நடக்க வைக்கிற நீ? என்ன வேணும்? சேர்ந்து வாழணுமா, மெயின்டெனன்ஸ் வாங்கி தரணுமா? அடுத்து பணத்தை பற்றி பேச மாட்டியே. பார்த்துக்கிடுவோம். இதை அவர்கிட்ட கொடுத்துக்கா. ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன், தெளிவாக நடத்தி தரேன். சந்தோஷமாக இருக்கும். இந்த அப்படி கர்மசாமிக்கு வாங்கடா. போய்ட்டு வா. கொடுத்துக்கலாம். அங்கே கூட்டு போய் எழுதிக்காங்க. வாமா. என்னம்மா கேசு? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் கொடுத்திய? கால் வந்துட்டு வா. ஒருத்தருக்குத்தான் கொடுத்தான். வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் யாருக்கும் இருக்கு? யாருக்கு பாது? என்ன செய்யுது வயிற்றுல? எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? குடல் பற்றிய ரிசர்ச் என்ன வச்சுருக்கிறேன்? மெடிக்கல் ரிப்போர்ட் வீட்டில் இருக்கா? ஓகே. கால் வந்துட்டு வாமா. நீ உன் பணத்தை கோர்ட்டில் போட்டு வாங்கிடுவோமா? இங்கே வா, பக்கத்தில் வா. 9 மாத காலத்தில் உன் பணம் வந்து சேர்ந்துடும். அந்த பணத்தை வாங்கி வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்களா? இப்போ
தெரியலையா? உன் பணம் கிடச்சிரும், வெற்றியாக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. ஒருத்தன் வந்து வேலைக்கு போவான், குடும்பத்தோடு வாழ்வான், உன்னைய காப்பாற்றுவான். இன்னொருத்தன் ஏகாதிபதியாக இருப்பான். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? பாப்பா வயிற்று பிரச்சனை உடையவன். கட்டி கொடுத்த பிள்ளை வீட்டில் குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? உன் பிள்ளையா? எங்கே கட்டி கொடுத்துருக்க? அதுதான் கரெக்டு தான். நான் சொன்ன கேள்வி தான் கரெக்ட். எந்த ஊர்? சென்னையில் நீ? சரி, இன்னொரு தரம் கால். கண்ணை முடுப்பா. கேன்சர் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லையா? கவலைப்படாண்டாம். குடலில் ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் ஓட்டை விழுந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது சரியாயிரும். அது புண்ணு தானே தவிர ஓட்டை கிடையாது. உனக்கு குழப்பலாம் ஆக்கித்தரேன். ஒரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது. அது மூலம் சொந்தமான அறுவை சிகிச்சையாக இருக்கும். பாதுகாப்பாகி தரேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். வேறு என்ன வேணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. சந்தோஷமாக இருக்கலாம். போய்ட்டு வரலாம். செய்வனையெல்லாம் வைக்கலப்பா. கருப்புசாமி நான் இருக்கேன். சந்தோஷமாக இருக்கு. வாமா. இல்லை, வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு. அதே தாம்பரத்துலேருந்து 2 பேர் கேள்வி கேட்க வந்திருக்காங்களே. யாரப்பா? தாம்பரம். குழந்தை பற்றி யாரும் கேட்டு வந்தீங்களா? குழந்தையை பற்றி. குழந்தை வேணும்னு இப்போ தாம்பரத்துலேருந்து யாரும் வந்தீங்களா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை போட்டு தரணுமா? ஆம்பளை பையன் மனத்தை பக்குவப்படுத்தி தரணுமா? உன் பையன் மேலே தான் குற்றம் இருக்குது. புரியுதா? அவனை திருத்தி தாரேன். தெளிவாக ஒன்று இருந்து வாழ வைக்கத்தாரேன். இந்த அப்படி 3 மாதத்தில் எல்லோரும் சரியாயிடுவாங்க. ஜெயிச்சுட்டா. நல்லா. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவாங்க. குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க யார்? யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். ஒன்றும் இல்லையே. ஐவியெல்லாம் பண்ணாடமே. ஓகே. உன் பிள்ளையுடைய உடல்நிலையை பார்த்தேன். ஐவி ப்ரோக்ராம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்களா? அது பண்ணித்தான் ஆகணும். அதில் மாற்றம் கிடச்சிரும். நல்லாயிரும். இந்த கனி அடையாளம் பார்த்துக்கப்பா. அதுதான் அறுவை சிகிச்சையினுடைய தடுப்பு. பக்கத்தில் வரலாம். 2 ஒன்றா சேர்த்து தரேன். பிள்ளை வரமும் கொடுக்குறேன். பெரிய பிள்ளைக்கு நல்லாயிரும். இந்தா பெரிய பாளையத்தம்மனை ஒரு முறை கும்பிட்டுட்டு வா. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு அப்படியா? பையனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? சென்னையில் முகப்பேர் இலையிலேருந்து வந்தது யார்? முகப்பேர் யாருமா? அம்சவல்லியா? என்னென்ன வேணும் பையனுக்கு? கண்ணை முடுங்க பார்ப்போம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். முடிச்சு தரேன். ரெக்கார்ட்ஸ் தெளிவாக வாங்கி தரேன். கவலைப்படாண்டாம். முகப்பேர் இலையிலேருந்து வந்தவங்க வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். அதே தாம்பரத்துலேருந்து பிள்ளையை பற்றி பிள்ளை வர வேணும்னு கேட்டு வந்தது யார்? தாம்பரம். குழந்தை பற்றி கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வாமா.
அடிக்கடி காலில் விட சொல்லுவாருயா கருப்பசாமி, யூடியூப்பை பார்த்துட்டு சொல்லுவாங்க. என்னம்மா வேணும்? அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தந்தால் போதுமா? கொஞ்ச நேரம் கண்ண முடி என்னை பிரார்த்தனை பண்ணுமா? தனிய குடும்பத்தை ஒதுக்கி கொண்டுங்கிற முடிவு எடுத்து வச்சுருக்கான். அவன் மனத்தை மாற்றி தாரேன், தெளிவாக வாழ வைக்கிறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. படிப்படியாக மன அலைகள் மாறும். ஜெயிச்சுக்கா. கருப்பசாமிக்கு வேலை விஷயமாக பணம் கொடுத்தாங்களாம்ல, யார் கொடுத்தா? யாருப்பா அது? வேலை விஷயமாக பணம் கொடுத்தவர்கள். வேலை விஷயம் அது இல்லை. 1 2 3 4 5 திருமண விஷயமாக கேட்டு வந்தது யார்? வாப்பா. யாருக்குடா திருமணம்? தங்கச்சிக்கு. வாடா தம்பி, ஓடியா. யாருக்கோ திருமகளா, அப்பாவுக்கு மருமகளா. தங்கச்சிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனியா? அவன் என்ன சொல்லுதா? சொன்னா வருத்தப்படுவியா? அவன் உள்மனதுக்குள்ளே வேற ஒரு பாசம் இருக்கு. மாற்றித்தாரேன், போய்ட்டு வா. உன்கிட்ட சொல்ல மாட்டான். நான் உள்மனத்தை நான் கண்டுபிடிச்சிருவோம்ல. கால் வந்துட்டு வா. இந்தா மாற்றித்தாரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். ஜெயிச்சுக்கா. ஓடு. அடுத்த திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? ஆண் மகனின் திருமணம். யாருடா? யாருக்குடா கல்யாணம்? உங்களுக்கா? கால் வந்துட்டு வா. கட்டி கொடுத்தாச்சா? ஏய் யாரு? உங்கள் பேர் என்ன? ரவி. ரவி ரவி 1 2 3 4 5 6 7 8 9 10 33 27 27 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கேப்பா இருந்தீங்க? பழைய இடத்துல, பூர்வீகமான இடத்துல. அது எந்த ஊர்? அதே ஊரில் தான். பூர்வீகமான ஊர். ஆமாம். கால் வந்துட்டு வாங்க. உட்காருங்கண்ணா. ஏன் நிற்கிறேள்? சென்னை. உன் பையன் உன் சொல்லுபடி கேட்டு கல்யாணத்தை முடிக்க வைக்கிறேன். ஆந்திராவுக்கு அடிக்கடி போகிறானான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கா. தெலுங்கு பேசக்கூடியவர்களோட நட்பும் உறவும் அவனுக்கு கிடைக்கும். அதில் அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஜெயித்து வந்துருக்காங்க. கல்யாணம் கூடி வர மாட்டேங்க. கூடி வந்தாச்சு, நடந்தாச்சு. சந்தோஷம். கருப்பசாமிக்கு கல்யாணம் முடித்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? என்ன செய்யணும்ப்பா? கால் வந்துட்டு வரலாம். குழந்தை வேணும்னு காட்டு வந்தவனு காட்டுறதுக்கு பதில் வரல. சிங்காரவேலன் சன்னிதானத்தில் சிங்காரவேலர் சாமி முருகன் கோயில் எங்கேயாவது இருக்கா சென்னையில்? சிங்காரவேலர் சன்னிதானம் இருக்கா? இருக்கா? நீங்கள் எந்த இடம்? கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ளே சிங்காரவேலர் சன்னிதானம் இருக்குது. சிங்காரவேலனுக்கு அப்படி ஏன் பேர் இருக்குன்னா, அவர் சிக்கலை தீர்ப்பான் சிங்காரவேலன். உன் பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒற்றுமையான மன வாழ்க்கை, இன்ப வாழ்க்கை வாழலை. உள்மன போராட்டங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது. புரியுதா? அந்த போராட்டத்தை தீர்த்து குழந்தை வரம் கொடுக்க வேலவன் அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு நடந்துட்டார். நல்லாயிரும். தைரியமாக இருக்கும். தெற்குமேடு. தெற்குமேடு
எல்லாரும் போய் உட்காருங்க, வரேன் அடுத்து பேசுறேன். சென்னையில் இத்தனை உரி அடிச்சாச்சுல. இன்னும் 2 தானே கால் வந்துட்டணும். உட்காருங்கம்மா போய். அந்த இடத்த விற்கிறதுக்கு 2 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அந்த எதிர்ப்பை மாற்றி சமாதானமாக பேசி வெற்றியாக்கி தந்துடுறேன். அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன 40 நாளையில் நடத்திடுவோம், வெற்றி உண்டு, ஜெயிச்சுத்தாரேன். பாவூர் சத்திரம் என் உடல் நோய் தீருமா தீராதான்னு கேட்டு வந்தவன். உட்கார். இந்த நோய்க்கு பிறவி நோயின்னு பேரிடா. அதனால் இந்த நோயை தீர்க்கிறது மறுபிறவி தான். ஆனால் உனக்கு இதுக்கு அடுத்து வளராமல் நான் காப்பாற்றித்தாரேன், வீங்காமல் காப்பாற்றித்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. கருப்பசாமி, என் வீட்டுக்காரருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கேட்டு வந்தவங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா?